உங்களுக்கு பெரிய பெரிய வெற்றிகளை கொண்டு வந்து கொடுப்பார். நிறைய பேருக்கு சொல்வாக்கு அதிகரிக்கும். நீங்க சொன்னா அந்த சொல் மந்திர சொல்லா இருக்கும். நீங்க சொன்னக்கூடிய சொல்லுக்கு ஒரு 4 பேர் கீழ்ப்படிவார்கள். நான் சொல்றதை கேட்க மாட்டாங்க அப்படின்றது அமைப்பெல்லாம் மாறப்போகுது. நிறைய பணம் வரும். நிறைய வந்து 4ஆம் வீட்டு அதிபதியோட ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிறனால நிறைய பேருக்கு வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்குறது இல்லை விற்கிறது. ரொம்ப நாளாக என் பூமி விற்காம கிடக்குன்னா இந்த தடவை பூமி விற்கும். ரொம்ப நாளாக நான் வந்து ஒரு இடத்த விற்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன்னா இந்த தடவை விற்பீங்க. ரொம்ப இழுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த தடவை அதெல்லாம் சரியாக போகுது. கன்னி ராசியாக இருக்கணும், இல்லை கண்ணியில் ஒரு பிளானட் இருந்தாலும் உங்களுக்கு இந்த தடவை அது நடக்கும். இடம் மாற்றம், மனை மாற்றம், வண்டி மாற்றம் கண்டிப்பாக நிகழ்ந்தே தீரும். ரொம்ப ரொம்ப நல்லவே இல்லாமல் உங்களை கூடி வரப்போகிற காலம். ஆனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத கன்னிராசி எப்பயுமே காட்டிக்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்கிறேன், அவங்க இஸ் ஈக்குவல் டு கால்குலேட், புதன் இஸ் ஈக்குவல் டு பிரெயின் கால்குலேஷன். அவங்கள மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. பட் ஸ்டில் அதுதான் அவங்களுடைய அடையாளமும் இருக்கும், அதுதான் அவங்களுடைய கர்வமாகவும் இருக்கும். ஸோ அந்த கர்வம் வராமல் இந்த தடவை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு சரியாயிடும். இல்லாட்டி கொஞ்சம் ஓரளவுக்கு மட்டம் தட்டக்கூடிய சூழல்லாம் உருவாகும். நிறைய பேரோட மோதி 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 வெளியில் வர்றதுக்கான டைம்லாம் இருக்கும். பட் எப்படி தண்ணி எவ்வளோதான் பாறை மேலே மோதாலும் பாறைக்கு ஒன்றும் ஆகாதோ அந்த மாதிரி கன்னிராசிக்காரங்க இந்த தடவை பாறை மாதிரி இருப்பீங்க. என்ன தான் ராகு உங்களை போட்டு மேனிப்புலேட் பண்ணாலும் இந்த தடவை பெருசாக நெகட்டிவாக ஒன்றுமே இல்லை. எப்படி இருந்தாலும் இப்போ அப்படியே கொஞ்சம் நீச்சத்தை நோக்கி போகக்கூடிய புதனுடைய தன்மை என்பது கொஞ்சம் மனரீதியாக ஒரு குழப்பத்தில் இருக்குமே தவிர மற்றபடி பெருசாக கவலைப்பட வேணாம். சனியுடைய 7ஆம் பார்வை உங்கள் மேலே இருக்கிறனால கொஞ்சம் உங்களுடைய கணவருடைய உடல்நிலை கவனமாக இருக்கணும். சமுதாயத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியில் கவனமாக இருக்கணும்.